Hi friends, welcome to Fragrance of My Life. Day 3 in Netherlands. இன்றைக்கி வந்து ரொம்ப மோஸ்ட் வெயிட்டட் டே அப்படின்னே வந்து சொல்லணும். இதுக்காக தான் நாங்கள் வந்து நெதர்லாண்டுக்கே வந்தோம். வருஷத்துக்கு ஒரே தடவை தான் வந்து பார்க்க முடியும் இவங்களை. அந்த ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். என்னடா புரியலையா? ஒன்றும் இல்லைங்க, நெதர்லாண்ட்லேயே வந்து ஃபேமஸ் என்னது டூலிப்ஸ். அந்த டூலிப்ஸை பார்க்க தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அவங்கள பார்க்க தான் நாங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். டூலிப்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே உலகத்திலேயே வந்து ஃபேமஸான கார்டன் எதுனா வந்து இந்த கோகன்ஹாஃப் கார்டன் தான். இது வந்து லிஸ் அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்குது நெதர்லாண்டில். அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்து பக்கத்தில் வந்துட்டோம். பட் டிராஃபிக் வந்து பார்த்திங்களா எவ்வளோ நிற்கிது, பஸ்ஸஸ்ஸு கார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்து வண்டியெல்லாம் நிற்கிது. நெதர்லாண்ட் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் போகக்கூடிய இடத்துல வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து இருக்கும். இதை வந்து கார்டன் ஆஃப் யூரோப்னு வந்து சொல்லுவாங்க. போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் வந்து இருக்குது. ஏன்னா வந்து எங்கேயுமே வந்து டூலிப்ஸ் வந்து நாங்கள் பார்க்கவே இல்லை. இந்த ஊர் ஃபுல்லாகவே வந்து டூலிப் கார்டன் தான் இருக்கும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். அங்கே கொஞ்சம் தெரியுது. பட் வந்து இப்போது நம்ம இறங்கி கார்லேருந்து போய் பார்க்க முடியாது. ஸோ நம்ம வரும்போது பார்த்துக்கலாம். இந்த கார்டன் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் 2 months தான் வந்து ஓப்பனாக இருக்கும். அதாவது மார்ச் மிட்டுலேருந்து மே மிட்டு வரைக்கும் தான் வந்து ஓப்பனில் இருக்கும். பட் வந்து பெஸ்ட்டு டைம்னு வந்து சொன்னிங்கன்னா வந்து இந்த ஏப்ரல் மிட்டு அந்த மாதிரி வந்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து ப்ளூமிங்கில் வந்து பார்க்கலாம். பட் நாங்கள் கொஞ்சம் மேலே வந்ததால் தான் வந்து இங்கே வந்து ஃபுல்லாக, அதாவது இங்கே ஏர்லி ஸ்ப்ரிங் வேறு ஆயிடுச்சு யூகே அண்ட் யூரோப்லலாம். ஸோ வந்து பூக்கள்லாம் வந்து சீக்கிரமாகவே வந்து பூத்து முடிச்சிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து கம்மியாக இருக்குது. பட் ஃபிங்கர் கிராஸ்டு வந்ததுக்கு ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த பூக்களெல்லாம் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மனசெல்லாம் வந்து அடிச்சிட்ருக்கு. இங்கே வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி பை கார், ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஷட்டில் பஸ் மாதிரி பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரியும் வந்து பஸ்ஸஸ் இருக்குது. அப்புறம் வந்து மெட்ரோவில் வந்துட்டு அங்கேருந்து ஒரு பஸ்லேயும் வந்து இங்கே வரலாம். இல்லைனா வந்து ஏர்போர்ட்லேயும் இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா வந்து டைரக்ட் பஸ்ஸஸும் வந்து இந்த கார்டனுக்கு வந்து இருக்குது. பட் நம்ம காரில் வந்தோன்னா இந்த கார்டன் மட்டும் இல்லாமல் நிறைய இங்கே இருக்க சின்ன சின்ன இதையும் வந்து அந்த ஃபார்மர்ஸ்லாம் தோட்டம் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம். இதோட என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 20 euros நினைக்கிறேன். 20 euros ஃபார் அடல்ட் அண்டு சில்ட்ரன்ஸ்க்கு 4 to 7 இருந்தாங்கன்னா வந்து 9 euros. குட்டி பசங்களுக்கு 3 yearsக்குள்ளே வந்து ஃப்ரீ தான். அண்ட் பார்க்கிங்க்கு வந்து 9 euros வந்து பே பண்ணணும். உள்ளே போகும்போதே பாருங்கள், வைப்ரண்ட்டான கலர்ஸில் நிறைய டூலிப்ஸ் இருக்குது. பட் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் சில இடத்துலலாம் வந்து விழுந்துடுச்சு. இதுவே நம்ம கொஞ்சம் ஏர்லியாக வந்திருந்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் ப்ளூமிங்கில் வந்து நம்ம பார்த்துருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, இதாவது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசு சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா வந்து ஏர்லி ஸ்ப்ரிங் வந்ததால் தான் நாங்கள் வந்து கரெக்டாக தான் டேட்ஸ்லாம் வந்து புக் பண்ணோம். பட் ஏர்லி ஸ்ப்ரிங் வந்ததால் ஒன்றும் பண்ண முடியாது. நேச்சர் இஸ் அன்பிரெடிக்டபிள் இல்லையா? இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஆனால் ஒரு விஷயங்க, இதுவே நாங்கள் வந்து இந்த மார்ச்சில் இல்லைன்னா ஏர்லி ஏப்ரலில் அந்த மாதிரி வந்திருந்தோன்னா இவ்வளோ க்ரீனாக இருந்திருக்காது. கீழெல்லாம் வந்து பூ இருந்திருக்கும். பட் வந்து மரத்தில் இலலாம் வந்து இருந்திருக்காது. அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்திருக்காது. ஸோ எப்போவுமே வந்து நான் எப்போவுமே விரும்புகிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா க்ரீனாக வந்து இருக்கும்போது தான் வந்து வெளியவே வந்து போக விரும்புவேன். ஸோ அந்த மாதிரியே இருந்தது. ஸோ ஐ எம் ஹாப்பி. இவ்வளோ ரஷ் பண்ணி நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா விஸ்பர் போட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட் இருக்குது, போட் டூரு. ஸோ வந்து அது வந்து இந்த கார்டன் ஃபுல்லாகவே வந்து ஒரு ரவுண்ட் அடித்து காமிக்கும். அதுக்கு தான் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு. நீங்கள் அந்த போட்டில் போகலாம். இல்லைனா வந்து சைக்கிளிங் ரெண்ட்டுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு உள்ளே வந்து அப்படியே வந்து சுற்றலாம். கைடட் டூர்ஸ் மாதிரியும் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து சில்ட்ரன்ஸ்க்கும் வந்து ப்ளே ஏரியா அந்த மாதிரிலாம் வந்து கூட இருக்குது. நிறைய ஃப்ளவர் ஷோஸ்லாம் வந்து வேறு நடக்குது. எல்லாமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டிங் பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். அந்த போட்டிங் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இந்த ஒரு விண்ட் மில் இருக்கும், அங்கே தான் வந்து இருக்குது. போட் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தான் வந்து போகணும். இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 45 minutes ரைடு. இதுக்கு வந்து செப்ரேட்டாக நம்ம வந்து பே பண்ணணும். அடல்ட்ஸ்க்கு வந்து 12 yearsக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து 10 euros,
அண்ட் 4 to 11 வந்து 5 euros. ஆடியோ கைட்லாம் வந்து கொடுத்துட்றாங்க இங்கே இருக்கிற அந்த ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் அந்த கிணலில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். பட் வந்து சைட்லலாம் வந்து வெட்டிட்டாங்க, டூலிப்பே வந்து இல்லை. நீங்கள் வந்து இந்த அன்னியன் படத்துலலாம் வந்து அந்த குமாரி சாங்கில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக டூலிப்பில் வந்து அந்த சாங் எடுத்திருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் எடுத்தது. பட் வந்து டூலிப் கட் பண்ணதால் அவ்வளோவா வந்து இல்லை, அங்கங்கே கொஞ்சம் ஃபீல்ட்ஸில் வந்து இருக்குது. வீடியோவில் வந்து அவ்வளோ கிளியராக வந்து தெரியல, பிகாஸ் நான் மொபைலில் தான் வந்து எடுக்கிறேன். ஸோ பட் வந்து எங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியுது, நல்லா கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸில் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். இந்த ரைடே வந்து 45 மினிட்ஸு. ஸோ நான் வந்து அங்கங்கே கொஞ்சம் இடத்துல தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து நீங்கள் சைக்கிள் வந்து எடுத்திங்கன்னா ரெண்ட்டுக்கு இந்த ஃபீல்ட்ஸ்குள்ளெலாம் வந்து அப்படியே வந்து போயிட்டு வரலாம். சைடில் வந்து அந்த சைக்கிள் பாத்லாம் வந்து இருக்குது. இங்கே உள்ளலாம் வந்து நிற்கிறாங்க பாருங்கள், அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைக்கிள் ஆர் வந்து அவங்க வந்து தனியாக நடந்து கூட வந்திருப்பாங்க இங்கே. ஸோ அந்த மாதிரி கூட வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. You will have that small tulips. போட் ரைட் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கே விண்மில் இருந்தது இல்லையா, அங்கே தான் வந்து மேலே போயிட்டுருக்கோம். மேலே போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த விண்மில் வந்து பார்த்திங்கன்னா 1892 to 1992 ஒரு 100 இயர்ஸ் வந்து ரன் ஆகியிருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த விண்மீல் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு இடத்துல தான் வந்து இருந்திருக்கு நெதர்லாண்டில். அதை வந்து ஒரு 1957 அந்த இயரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. டூலிப்ஸ்லாம் வந்து கட் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த வியூவில் வந்து நம்ம வந்து இங்கே ஃபுல்லாக பார்க்கும்போது டியூலிப்ஸாக வந்து தெரிஞ்சிருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். பட் வி மிஸ்ட் இட். இதுக்காகவே இந்த ஊருக்கு மறுபடி வருவேண்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம வந்து வேறு பக்கமாக போயாச்சு, கொஞ்சம் மனசை தேத்திட்டு. இந்த கார்டன் வந்து பார்த்திங்கன்னா 15th செஞ்சுரியிலேருந்தே வந்து இருக்குது. அது ஒரு ராயல் கிச்சன் கார்டனாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கோகன் அப்படின்னா வந்து கிச்சன், ஹாஃப்னா வந்து கார்டன், அதுதான் வந்து கோகன் ஹாஃப் கார்டன். டிஸ்னியில் அந்த பெரேட் நடக்கும் இல்லையா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் மாதிரிலாம் வந்து வேஷம் போட்டுட்டு அந்த இதெல்லாம் ஒரு ஷோ மாதிரி நடந்தது, சூப்பராக இருந்தது. इसमें खड़े तो किस्मत खड़े को நீ வருத்தப்படாத அப்படின்னு வந்து கடவுள் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வந்தால் நிறைய டூலிப்ஸ் கலர் கலராக வந்து பார்த்தோம், சூப்பராக இருந்தது. டூலிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து அவ்வளோவா வந்து பார்க்க முடியாது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சென்னையில் வந்து நம்ம அவ்வளோவா வந்து பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி நேரத்துலையே இந்த பேப்பரில் அப்போலாம் வந்து நம்மளுக்கு அதுதானே, பேப்பரில் படத்தில் அந்த மாதிரி பார்த்தே இந்த
பூ வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. எந்த அளவுக்கு அப்படின்னா வந்து அந்த ஸ்கூலில் ஜேஆர்சிலாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு ஒரு குரூப்புக்கும் ஒரு ஒரு பூ நேம் வந்து வைக்க சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் ஒரு 1 வீக் தான் வந்து போயிருப்பேன். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட இந்த குரூப் பேர் வந்து இந்த டூலிப் தான். ஸோ நாட் ஒன்லி டூலிப்ஸ், ஃப்ளவர்ஸ்னாலே வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஃபேக்காக பழகிற மனிதர்கள் நடுவில் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வந்து எப்போவுமே வந்து எனக்கு வந்து மகிழ்ச்சியை தான் வந்து தரும். இவங்களெல்லாம் வந்து பார்க்கும்போதே வந்து என்னை பார்த்து அப்படியே வந்து அழகாக ஸ்மைல் பண்ணுற மாதிரியே, வார்மாக வெல்கம் பண்ணுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு வந்து பூனா அவ்வளோ பிடிக்கும். இங்கே எடுத்த இன்னொரு சாங்கையும் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபேமஸான சாங்கு. இந்த பூவை வந்து பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நண்பன் படத்தில் அஸ்கல் அஸ்கா சாங் வரும் இல்லையா, அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இங்கே தான் வந்து எடுத்திருப்பாங்க, இந்த கார்டனில் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இதை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளவர்ஸ்க்கு நேம் வந்து அசேலியஸ். இது வந்து பார்க்குறதுக்கு நம்ம ஊர் போகன்வில்லா மாதிரி தான் இருக்கும். காகிதப்பூ சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இங்கே ஆர்ச்சிட் ஃப்ளவர் ஷோ நடக்குது. ஸோ அங்கே தான் வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக வந்து இந்த ஃபுல் செட்டப்பே இது வந்து தனியாகவே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக வந்து நான் போடுறேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்டரில் ஒரு கிளாஸ் ஹவுஸ் மாதிரியே வந்து இருக்கும். அங்கேயும் வந்து நிறைய கலர்ஃபுல்லாக வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அந்த ஃபோட்டோ பூத்து அந்த மாதிரிலாம் இருந்தது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் கூட வந்து இருந்தது. நம்ம வந்து இந்த விஸ்பர் போயிட்டு, அதாவது அது ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ அது போயிட்டு வந்து இந்த கார்டன் ஃபுல்லாக கவர் பண்ணணுன்னா இப்படியும் வந்து மினிமம் 4 to 5 ஹவர்ஸ் ஆகிடும். நம்ம கிட்ஸ்லாம் வந்து வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ வந்து லன்ச் பிரேக்கு, அந்த கொஞ்சமாக பிரேக் அங்கங்கே உட்காந்து நம்ம ரசித்து அப்படிலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த போகும்போது, ஸோ பிளான் அக்கார்டிங்லி இங்கேயே வந்து 1 டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். பேபிகளுக்கு இந்த மாதிரி தண்ணிலாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவருக்காக வந்து இங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம், கார்டனுக்குள்ளே ஃபுட்டு அலோவ் பண்ணுவாங்களா, அவுட் சைட் ஃபுட்னால் அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து வீட்டில் இருந்து தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஆனால் வந்து காருக்குள்ளேயே வந்து வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ வந்து ஈவினிங் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இங்கேயே வந்து ஐஸ்கிரீமு, ஸ்ட்ராபெரி அது இதுன்னு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இவங்க வாங்கி. ஸோ அப்படியே வந்து நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். திஸ் இஸ் அனதர் ஃப்ளவர் ஷோ. இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து அழகழகாக இருந்தது. இது எல்லாமே வந்து டயாந்தன்ஸு. அதில் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். இதை பார்த்தோன்னே தான் ஞாபகம் வந்தது. இந்த கார்டன் வந்து ஓப்பன் பண்ணி 75 இயர்ஸ் ஆகிடுச்சான். அதுக்காக ஸ்பெஷல் டிஸ்பிளேவும் வந்து வச்சுருந்தாங்க. இதோட அப்படியே வந்து நம்ம கிளம்பலாம். போகும்போது அப்படியே வந்து நம்ம டூலிப்ஸ்லாம் வந்து பார்த்துட்டே வந்து போகலாம். ஆக்சுவலாக வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கும். கார் பார்க்கிங் வந்து நம்ம கார் பார்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பேக் சைடு என்ட்ரன்ஸ் கிட்ட. ஸோ அங்கே வந்து திருப்பியும் வந்து நம்ம வந்த வழியே வந்து போகணும். வரும்போது போட் ரைடு வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்து சீக்கிரமாக வந்தோம்ல. இப்போ வந்து பொறுமையாக நம்ம வந்து பார்த்துட்டே அப்படியே ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து போகலாம்.
எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருந்தது. இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து கிளம்ப போகிறோம். பார்க்கிங் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வேறு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்பு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நெக்ஸ்ட் vlogல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.